சாய்ஸ் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. நம்ம பார்க்க போற பாடம் வந்து பாத்தீங்கன்னா நாட்டு வருமானம், தேசிய வருவாய்னு முன்னாடி எடிஷன்ல இருக்கும். ரீசெண்ட் எடிஷன்ல 2024 எடிஷன்ல நாட்டு வருமானம் தான் போட்டிருப்பாங்க. ஒரு நாட்டு வருமானம் கணக்கிடுறதுக்கு என்னென்ன ஃபார்முலா யூஸ் பண்ணோம் அப்படிங்கிற விஷயத்தையும், நாட்டு வருமானம் கணக்கிடும் போது ஏன் அமெரிக்க டாலரோட நம்ம நிகரிடுறோம் அப்படிங்கிற காரணத்தையும், நாட்டு வருமானம் பண்ணும்போது என்ன சிக்கல்கள் ஏற்படுது, அது எந்தெந்த முறைகள்ல 3 முறைகள்ல ரைட்டா, உற்பத்தி முறை, வருமான முறை, செலவின முறை, ஏன் அந்தந்த முறைகள்ல ஃபாலோ பண்றோம், அந்த முறைகள் உள்ள சிக்கல் என்ன அப்படிங்கறத கிளியரா அந்த படத்துல கொடுத்திருப்பாங்க. இதுக்கான ஃபார்முலாவும் தெரிஞ்சுக்க போறோம், இதுக்கான ஷார்ட்கட்டும் தெரிஞ்சுக்க போறோம். சாமுராய் அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு படம் தெரிஞ்சிருந்தா இந்த ஷார்ட்கட் ரைட்டு, வயிறு வலிக்குதே, பிபி ஏறுதே அப்படிங்கிற இந்த ஒரு வார்த்தையில அந்த ஷார்ட்கட்டும் முடிஞ்சிடும். இந்த மாதிரி சின்ன சின்ன ஷார்ட்கட்டை இடையில சொல்ல போறேன். அந்த ஷார்ட்கட் அடிப்படையில நீங்க இந்த படத்துல எந்த கொஸ்டின் கேட்டாலும் எப்படி கேட்டாலும் அடிப்பீங்க. இது 100% உறுதி. ரைட், ஃபர்ஸ்ட் எடுத்தன பெரிய பிரச்சனைகளான வேலை வாய்ப்பு இல்ல, பணவீக்கம், வளர்ச்சி, இது எல்லாத்தையும் சமாளிப்பதற்காக தயாரிக்கப்பட்ட தவிர்க்க முடியாத ஒரு தயாரிப்பு தான் நாட்டு வருமானம் அப்படின்னு சொல்லி விக்ரம் பேசுறாரு சாமுராய் படத்துல. ஊழல் ஊழல் ஊழல், எங்க பார்த்தாலும் ஊழல், வேலை வாய்ப்பு இல்ல அப்படின்னு பேசுவார் பாத்தீங்களா. அதே மாதிரிதான் பெரிய பிரச்சனை, வேலை வாய்ப்பு இல்ல, பணவீக்கம், இதை சமாளிப்பதற்கு என்ன செய்யணும், ஒரு நாட்டு வருமானம் ஒண்ணு வேணும் அப்படின்னு உருவானதுதான் இந்த கருத்துரு. இந்த கருத்துரு யாருன்னா சாமுவேல்சன். சாமுராய் ஞாபகம் வச்சாலும் சரி, சாமுவேல்சன் ஞாபகம் வச்சாலும் சரி. அடுத்தது அறிமுகம் சொல்லி ஒண்ணு கொடுத்திருப்பாங்க. இந்த நாட்டு வருமானம் எதற்காக, கரெக்டா 3 பாயிண்ட். நாட்டு வருமானம் வாங்கும் சக்தியை குறிப்பிடணும். நமக்கு நாட்டுல நம்ம இதுல வாங்கும் சக்தி நல்லா இருக்கா, பிபிபின்னு சொல்லுவோம், நல்லாவே இருக்கு, 3ஆம் இடத்துல இருக்கும், நம்ம படிச்சிருப்போம், நல்லாவே இருக்கு. பிபிபி வாங்கும் சக்தி நல்லாவே இருக்கு. அது நாட்டு வருமானம் மூலமா தான் தெரிஞ்சுக்க முடியும். நம்ம உண்மை வருமானம், தலா வருமானம் எல்லாமே தெரியணும்னா நாட்டு வருமானம் தெரியணும். அப்ப அதே மாதிரி மாறும் விகிதம் வந்து மாறிக்கிட்டு தான் இருக்கும். திட்டமிடுதலுக்கு இது ஒரு கருவியா இருக்கும். நம்ம 5ஆண்டு திட்டம் போடுறோம்னா நாட்டு வருமான ஜிடிபி எப்படி இருக்குங்கிற அடிப்படையில நம்ம 5ஆண்டு திட்டம் கூட போடலாம். இப்ப ஜிஎஸ்டி உங்களுக்கு வந்துருச்சு, உங்களுக்கு நிதி ஆயோக் வந்துருச்சு, சாரி ஜிஎஸ்டிங்கிற நிதி ஆயோக் வந்துருச்சு. அப்ப நாட்டு வருமானம் தெரிஞ்சாதான் இதெல்லாம் திட்டமிட முடியும், பேரின பொருளாதாரம் மாற்ற முடியும். இதெல்லாம் யாருப்பா சார் சொன்னது, நோபல் பரிசு பெற்ற சைமன் குஸ்னெட்ஸ். நோபல் பரிசு பெற்ற சைமன் குஸ்னெட்ஸ் சைஸா என்ன பண்ணிட்டாரு, நாட்டு வருமானம் இப்படிதான் கணக்கிடுறதுன்னு எடுத்து அழகா சொல்லிட்டாரு. ரைட்டாப்பா, ஓகே. நாட்டு வருமானம் கணக்கிடுறதுக்கு ஒரு வருஷத்துல அந்த உற்பத்தியானது பண்டம், பணி, இதெல்லாம் தெரியும். நாட்டு வருமானம் இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். ரைட், அடுத்தது இலக்கணம். இந்த பாக்ஸ்ல 2 விஷயம் இருக்கும். ஆல்பர்ட் மார்சல் ஒரு விஷயம் சொல்லியிருப்பாரு, இந்த இயற்கை வளங்களை பயன்படுத்தி நிகர வருமானம், நாட்டு வருமானம், நாட்டு ஈவு தொகையெல்லாம் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொன்னவர் யாரு, ஆல்பர்ட் மர்ஸ். அவர்தான். இந்த இயற்கை வளங்கள்னா இந்த எல்லா இயற்கை வளங்களையும் பயன்படுத்தி அதான் ஆள். பிரெட் கூட இயற்கையில இருந்து தான் தயாரிக்கிறாங்க, புரியுதா உங்களுக்கு. அந்த மாதிரி ஆல்பர்ட் மார்சல் சொல்லியிருக்காரு. அடுத்து இவர் என்ன பண்ணிருக்காருன்னா, சைமன் குஸ்னெட்ஸ் இன்னொன்னு என்ன சொல்லிப்பாருன்னா, நாட்டு வருமானம் அளவெடுப்பதன் மூலம் நாட்டின் நலத்தை அறிய முடியும். நாட்டோட நலம் தெரியணுமா, சைமன் குஸ்னெட்ஸ் நோபல் பரிசு பெற்றவர், நாட்டு வருமானத்தை அளவிடுங்க அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்காரு. எதற்காக எப்படிங்கிறது குறிப்பிட வேண்டும். அப்ப ஆல்பர்ட் மார்சல், சாமுவேல்சன், சைமன் குஸ்னெட்ஸ், இதுவும் சைமன் குஸ்னெட்ஸ் சொன்னதுதான். இதுவும் அவர் தான் சொல்றாரு, நாட்டு வருமானம் வந்து கணக்கிடும் போது நிகர உற்பத்தியாக அவை இறுதி நிலை நுகர்வோரின் கைகளுக்கு செல்கின்றன, மூலதன பொருட்களின் இருப்போடு நிகர கூடுதலாக சேர்கிறது. அப்ப என்னன்னா, பண்டங்கள் பணிகளை பத்தி ஓவரால் இதை கணக்கு, இதுவும் சைமன் குஸ்னெட்ஸ் தான். அப்ப 3 பேர் ஸ்டேட்மெண்ட் முடிஞ்சு. ரைட், ஓகே. அடுத்து நாட்டு வருமானத்தின் அடிப்படை கருத்துக்கள். இது வந்து ஃபார்முலாஸ். இது வந்து பாத்தீங்கன்னா ஃபார்முலா. ரைட், மொத்தம் இது வந்து கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸி தான். எப்பயுமே டாக்ஸ்னா கழிச்சிடணும், தேய்மானம்னா கழிச்சிடணும், மித்த ஏதாவது ஒரு தொகை வந்து உதவித்தொகையா வந்தா கூட்டிக்கணும். இது பேசிக். தேய்மானம்னா கழிச்சிடணும், இந்த செலவுகள்னாலும் கழிச்சிடணும், உபரி ஒரு தொகை வருது, உதவித்தொகை வருதுன்னா கூட்டிக்கணும். இது பேசிக்கான ஒரு விஷயம். இதுல மொத்த உள்நாட்டு உற்பத்தி ஜிடிபி, இதான் ஃபர்ஸ்ட். நம்ம மெயினா ஜிடிபி தான் நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும். ஜிடிபி, அப்புறம் ஜிஎன்பி, அப்புறம் என்என்பி, அப்புறம் காரணி செலவில் என்என்பி. காரணி செலவு எப்படி கண்டுபிடிக்கிறது, தனி மனிதர். இப்ப நான் இதுக்கான ஷார்ட்கட் என்னன்னா, இந்த பாருங்க, இது தனி மனிதர் ஒரே வரி. இப்ப நம்ம டைரக்டா நம்ம என்ன பண்றோம், நம்ம தனி மனிதருக்கான வருமானம் என்ன, நமக்கு பகிரப்படாத கார்பரேட் லாபம், சமூக பங்களிப்பு எதுவுமே நமக்கு எதுவுமே இல்ல. வரியை கழிச்சுட்டு நம்ம மிச்சம் இருக்கிறது தான் நமக்கு. அப்ப இந்த தனி மனிதர் வருமானம், இது பிரைவேட் ஸ்டாஃப். இதுக்கு ஷார்ட்கட் நான் வச்சிருக்கேன். இது பிரைவேட் ஸ்டாஃப், இது கவர்மெண்ட் ஸ்டாஃப், இது 100/100, அவ்வளவுதான், முடிஞ்சு வச்சு. இது பிரைவேட் ஸ்டாஃப், இது கவர்மெண்ட் ஸ்டாஃப்,
இது 100/100 அப்படின்னு ஒரு ஷார்ட்கட் வச்சிருக்கேன், பார்த்துருவோம். இப்ப இந்த இதுல இருக்கிற எல்லா ஃபார்முலாவும் நம்ம தெரிஞ்சுக்கிற போறோம். தனி மனித வருமானம், செலவழிக்கத்தக்க வருமானம், தலா வருமானம், உண்மை வருமானம், ஜிடிபி குறைப்பான். இத கரையான் ஞாபகம் வச்சுக்கிட்டேன். கரையான் அப்படிங்கிற போது பை வந்துரும், இன்ட்டு 100 வந்துரும். புரியுது உங்களுக்கு? மேல பண மதிப்பு வந்துரும், கீழே குறைப்பான் வந்துரும், இன்ட்டு 100 வந்துரும். எப்படி சார் இப்படி டக்குன்னு சொல்றீங்கன்னா ஷார்ட்கட் தான், ரைட்டாப்பா? சரி, மொத்த உள்நாட்டு உற்பத்தி இது எங்களுக்கு தெரியும் சார். தெரிஞ்சதெல்லாம் நம்ம சீக்கிரம் போயிடலாம், தெரியாததான் நல்லா தெரிஞ்சுக்கலாம். ஜிடிபி கண்டுபிடிக்கணும்னா ஒரு ஆண்டில் ஒரு நாட்டுல உற்பத்தி செய்யப்பட்ட இறுதிநிலை பண்டங்கள். உள்நாட்டு உற்பத்தினா வெளிநாட்டு வருமானம் சேராது, நாட்டு உற்பத்தினா வெளிநாட்டு வருமானம் சேரும். இவ்வளவுதான் சிம்பிள். அப்போ மொத்த உள்நாட்டு, இப்போ உள்நாட்டுக்குள்ளனா ஒரு நாட்டுக்குள்ள உற்பத்தி செய்யப்பட்ட ஒரு வருஷத்துக்குள்ள செய்யப்பட்ட இறுதிநிலை பண்டங்கள். பண்டங்களை கூட பினிஷ்டு குட்ஸ்ன்னு சொல்லுவோம், இறுதிநிலை பண்டங்கள். இப்ப பால் இருக்குன்னா பாலை கொண்டு வந்து அதை மாத்தி இதை மாத்தி கடைசியில இப்போ ஒரு பன்னீர் பாக்கெட்டா ஆக்குறோம்னு வச்சுக்காங்க, அது இறுதிநிலை பண்டமா மாறிடுது. அந்த இறுதிநிலை பண்டம் தான் மொத்த அங்காடி மதிப்பு, அந்த மதிப்புல போகுது. ஸோ இதுதான் உள்நாட்டு உற்பத்தி அப்படின்னு சொல்றோம். இது அங்காடியில் விலை கணக்கிடப்படுது, அங்காடியில் விலை கணக்கிடப்படுகிறது. அங்காடி கடையில தான் இந்த இறுதிநிலை பண்டத்துக்கு ரேட் வந்து பிக்ஸ் பண்றாங்க. இது அங்காடி விலையில் மொத்த உள்நாட்டு உற்பத்தி என அழைக்கப்படுகிறது. அப்படியும் அழைக்கலாம், மொத்த உள்நாட்டு உற்பத்தி இப்படியும் அழைக்கலாம். சரி, இது செலவு முறை பயன்படுத்தி கணக்கிடப்படும் மொத்த உள்நாட்டு உற்பத்தி. வருமான முறை, உற்பத்தி முறை, செலவின முறை, 3 முறையிலையும் ஜிடிபி கணக்கிடலாம். வருமான முறை, உற்பத்தி முறை, நமக்கு எப்படி வருமானம் வருது, நம்ம எப்படி உற்பத்தி பண்றோம், நம்ம எப்படி செலவு பண்றோம், இந்த 3 முறையிலும் கணக்கிடலாம். ஆனால் நம்ம மெயினா செலவு முறையை பயன்படுத்தி தான் நம்ம வந்து ஜிடிபியை வந்து கணக்கிடுறோம். ஜிடிபினா சி பிளஸ் ஐ பிளஸ் ஜி பிளஸ் எச் மைனஸ், இது ஏற்றுமதி இறக்குமதி. சோ கன்சூமர், இன்வெஸ்ட்மெண்ட், கவர்மெண்டோட கொள்முதல்கள், ரைட்டா உங்களுக்கு? அடுத்து எக்ஸ் மைனஸ் எம்னா நிகர ஏற்றுமதி, மைனஸாவும் இருக்கலாம் பிளஸ்ஸாவும் இருக்கலாம், ரைட்? சோ அப்ப ஜிடிபி கண்டுபிடிக்கிறதுக்கு சி பிளஸ் ஐ பிளஸ் ஜி பிளஸ் எக்ஸ் மைனஸ் எம், இப்போ பிரச்சனை இல்லை ஜிடிபி கண்டுபிடிக்க. அடுத்து அதே ஜிஎன்பி கண்டுபிடிக்க, சாரி என்டிபி, ஜிடிபிக்கு அப்புறம் நிகர அப்படிங்கிற வார்த்தை, இந்த நிகரன் வந்துட்டாலே தேய்மானத்தை கழிச்சிடணும். மொத்தம் வந்துச்சுன்னா எல்லாத்தையும் கூட்டிடுறான், ரைட்டா உங்களுக்கு? நிகரன் வந்துட்டாலே இந்த தேய்மானத்தை கழிக்கணும். அப்ப ஜிடிபியில இருந்து நிகர உள்நாட்டு உற்பத்தினா ஜிடிபியில இருந்து மைனஸ் தேய்மானத்தை கழிக்கிறோம். இந்த 2 ஃபார்முலா தெரியும் உங்களுக்கு, மொத்த உள்நாட்டு உற்பத்தினாலும் தெரியும், நிகர உள்நாட்டு உற்பத்தினாலும் தெரியும். ஜிடிபியில இருந்து மைனஸ் தேய்மானம். மொத்த நாட்டு உற்பத்தி இப்ப பாருங்க, ஜிஎன்பி, மொத்த நாட்டு உற்பத்தி. சோ மொத்த நாட்டு உற்பத்தினா என்ன அப்படின்னு சொல்லி அந்த டெபினேஷன் கொடுத்திருப்பாங்க. சி ஃபார் கன்சம்ஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்து மொத்த நாட்டு உற்பத்திக்கான இந்த பாருங்க அந்த ஃபார்முலா ஜிஎன்பி கொடுத்திருப்பாங்க. ஜிஎன்பிங்கிறது சி பிளஸ் ஐ பிளஸ் ஜி பிளஸ் எக்ஸ் மைனஸ் எம் பிளஸ் ஆர் மைனஸ் பி. ஏன்னா வெளிநாட்டுல இருந்து கிடைக்கும் வருமானம். மொத்த நாட்டு, மொத்த உள்நாட்டுனா இதோட முடிஞ்சு போச்சு. இது மொத்த உள்நாட்டு, மொத்த உள்நாட்டு வருமானம் கணக்கிடுறதுக்கு சி பிளஸ் ஐ பிளஸ் ஜி பிளஸ் எக்ஸ் மைனஸ் எம் அதோட முடிஞ்சு ஏற்றுமதி இறக்குமதியோட. இது வெறும் நாட்டு, மொத்த நாட்டு அப்படின்னு வரனால பிளஸ் ஆர் மைனஸ் பி அப்படின்னா உங்களுக்கு வெளிநாட்டு முதலீடுகளுக்கானது, வெளிநாட்டில் கிடைக்கும் நிகர வருமானம். அப்ப அதுவும் முடிஞ்சிருச்சு. அடுத்து அங்காடி விலையில் நிகர நாட்டு உற்பத்தி, மார்க்கெட் பிரைஸ். என்என்பி வந்து மார்க்கெட் பிரைஸ்ல எப்படி கிடைக்கும்? அப்ப இதுவும் அதே தான். மார்க்கெட் பிரைஸ்னா ஜிஎன்பியோட, இப்ப என்என்பின்னு வந்திருக்குன்னா இங்க ஜிஎன்பி, புரியுதா உங்களுக்கு? இங்க ஜிஎன்பின்னு வரணும். அப்ப இந்த ஜிஎன்பி மைனஸ் தேய்மான கழிவு, தேய்மானத்தை கழிச்சிடணும். உங்களுக்கு என் நிகரங்கிற ஒரு வார்த்தை, நிகர வேணும். நம்ம அக்கௌண்ட்ஸ் படிச்சவங்களுக்கு தெரியும், காமர்ஸ் படிச்சவங்களுக்கு தெரியும். நிகரங்கிற ஒரு வார்த்தை வரணும்னா தேய்மானத்தை கழிக்கணும். தேய்மானத்தை கழிச்சாதான் நிகரங்கிற ஒரு விஷயமே கிடைக்கும். அப்ப இங்க என்என்பினா ஜிஎன்பியோட தேய்மானத்தை கழிக்கணும், ரைட்? இதுவும் பிரச்சனை இல்லை. இந்த ஃபர்ஸ்ட் 4 ஃபார்முலா எந்த பிரச்சனையும் வராது, ரொம்ப ஈஸியா தான் இருக்கும். 4 ஃபார்முலா எந்த பிரச்சனையும் வராது. அடுத்தது இப்பதான் காரணி செலவில் நிகர நாட்டு உற்பத்தி. இப்ப என்என்பில ஃபேக்டர் காஸ்ட், ஆக்சுவலா காஸ்ட் எவ்வளவுப்பா? 100 ரூபான்னு சொல்லுவோம் ஒரு பேனாவை. ஏய் கரெக்டான காஸ்ட் ஃபேக்டர் காஸ்ட் என்ன அப்படின்னு சொல்லுவோம். சோ அந்த மாதிரி பண மதிப்பிலிருந்து மறைமுக வரியை கழிக்க வேண்டும், மானியங்களை கூட்ட வேண்டும். இப்போ ஒரு பேனா தயாரிக்க மானியம் கொடுத்திருப்பாங்க. நான் ஒரு பேனாவை 10 ரூபாய்க்கு தயாரிச்சுட்டேன். 10 ரூபாய்க்கு தயாரிச்சுட்டு நான் மானியம் ஒரு 2 ரூபா வாங்கியிருப்பேன். அப்ப அந்த 2 ரூபா என்ன செஞ்சுக்கணும்? கூட்டிக்கணும். 10 ரூபா, நான் 10 ரூபா தயாரிக்கிறதுக்கு 2 ரூபா மானியம் வாங்கியிருப்பேன் ஆல்ரெடி. அப்ப 8 ரூபா பிளஸ் 2 ரூபா கூட்டிக்கணும். இப்ப 10 ரூபா என் பேனா அப்படின்னா 10 ரூபா என் பேனா தான். மானியம் எவ்வளவு வாங்கினேன்? 2 ரூபா. அப்ப 8 ரூபா பிளஸ் 2 ரூபான்னு சொல்லுவாங்க,
ரைட்டா? அப்ப டாக்ஸ் கட்டுவோம், அதை கழிச்சிரு, டாக்ஸை கழிச்சிரு, மானியத்தை கூட்டிரு. எப்பயுமே இப்ப நம்ம வீடு எடுத்துக்காங்க, சிம்பிள் கான்செப்ட். மானியம் வருதா, வா கூட்டிக்க. டாக்ஸா நம்ம வீட்டை விட்டு வெளியே போகுது, போ கழிச்சுக்க. அப்ப என்னன்னா காரணி செலவில் என்என்பினா, அப்ப என்என்பி மைனஸ் மறைமுக வரியை கழிச்சிரு, மானியத்தை கூட்டிரு. மறைமுக வரியை கழிச்சிரு, மானியத்தை கூட்டிரு. நேர்முக வரிக்கும் மறைமுக வரிக்கும் ஒரு சின்ன டிஃபரன்ஸ் தான். பணக்காரங்களா கட்டுறது நேர்முக வரி. ஏழை மக்களை இப்ப நம்ம ரீசார்ஜ் பண்றோம், மொபைல்ல ரீசார்ஜ் பண்றோம், இந்த சின்ன சின்ன முட்டாய் வாங்குறோம், அதுல நம்ம இன்டைரக்ட் டாக்ஸ் தான், ஏழைகள் கட்டுறத இன்டைரக்ட் டாக்ஸ் தான் கட்டுவோம். ரைட். அடுத்து தனி மனிதர் வருமானம். இப்ப ஃபேக்டர் காஸ்ட் கண்டுபிடிச்சிட்டோம். ஆக்சுவலா காஸ்ட் என்னப்பா, மானியத்தை கூட்டிட்டேன், மறைமுக வரியை கழிச்சிட்டேன், அதுதான் ஃபேக்டர் காஸ்ட், காரணி செலவு. பர்சனல் இன்கம் தனி மனிதர் வருமானம். பொதுவா இப்ப நான் தனி மனிதன், நீங்க ஒரு தனி மனிதன். நம்ம தனி மனித வருமானம் நாட்டு வருமானத்திற்கு சமமாக இருக்குமா? நம்ம சம்பாதிக்கிறோம், மாசம் 10,000 சம்பாதிக்கணும்னா நாட்டு வருமானத்துக்கு சமமா இருக்குமா? இருக்காது. அப்ப சமமாக இருக்காது. டிரான்ஸ்பர் பேமெண்ட், மாற்று செலுத்துதல் தனி வருமானத்தோட சேர்க்கிறாங்களா? சேர்க்கிறாங்க. டிரான்ஸ்பர் இப்ப நம்ம ஒரு அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்பர் பண்றோம்னா அதனால நம்ம தானே டிரான்ஸ்பர் பண்ணிருக்கோம். அப்ப டிரான்ஸ்பர் பேமெண்ட், மாற்று செலுத்துதல்கள் நம்ம கண்டிப்பா வருமானத்தோட சேர்க்கப்படுகிறது. அடுத்து ஓய்வூதியம் வருமானத்தோட சேர்க்கப்படுகிறதா? அதுவும் சேர்க்கப்படும். நமக்கு பென்ஷன் எல்லாம் வராங்க. அப்ப தனி மனிதர்னு எடுத்துக்கிட்டா டிரான்ஸ்பர் பேமெண்ட், பென்ஷனு எல்லாத்தையும் சேர்த்துறாங்க. ஆனா நாட்டு வருமானத்திற்கு சமமாக கருதப்படாது. எதை சார் கழிக்கிறாங்கன்னா, சமூக பாதுகாப்பு திட்டத்தின் கீழ் வந்த நிதியும் பகிரப்படாத பங்களிக்கப்படாத கார்ப்பரேட் லாபத்தை தான் கழிச்சுக்க அப்படின்னு சொல்றாங்க. இப்ப பாருங்க, இப்ப தனிநபர் வருமானம், இப்ப நம்ம தனிநபர் வருமானத்துக்கான ஃபார்முலா என்னன்னா, நாட்டு வருமானத்தோட மைனஸ் சமூக பாதுகாப்பு பங்களிப்பும் பகிரப்படாத கார்ப்பரேட் லாபம். நமக்கு எந்த லாபத்தை, என்னைக்கு கார்ப்பரேட் லாபம் நம்ம கொடுத்துருக்காங்க, சமூக பாதுகாப்பு என்னைக்கு இந்த பாதுகாப்பு இருந்திருக்கு, இதெல்லாம் கழிச்சு விட்டுருங்க. மாற்று செலுத்தல் இந்த டிரான்ஸ்பர் பேமெண்ட்டை மட்டும் ஆட் பண்ணிக்காங்க, அவ்வளவுதான். அப்ப தனி மனிதர் வருமானம்னா நம்ம தான், நீங்க தான். சோ நாட்டு வருமானத்தோட இந்த இதெல்லாம் கழிச்சுட்டு இதை மட்டும் கூட்டிக்காங்க, மாற்று செலுத்துதலை கூட்டிக்கணும். சோ அடுத்தது செலவிடக்கூடிய வருமானம். செலவிடக்கூடிய வருமானம்னா இப்ப நீ எவ்வளவுதான் செலவு பண்ற ஒரு மாசத்துக்கு? எங்கப்பா டைரக்ட் டாக்ஸ் போக 10,000 சம்பளம் வாங்குறேன், டைரக்ட் டாக்ஸ் ஒரு 1000 ரூபாய் கட்டுறேன், ஒரு 9,000 செலவழிக்கிறேன்ப்பா. உண்மையான செலவு அவ்வளவுதானா? அவ்வளவுதான்ப்பா அப்படிங்கிறது. இதான் கவர்மெண்ட் ஸ்டாஃப்ஸ்க்குலாம் இதுதான். அவங்க டைரக்ட் டாக்ஸ் இப்ப தனி மனிதர் வருமானம், அவங்க 1 லட்ச ரூபாய் சம்பாதிப்பாங்க, டாக்ஸ் போக பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியா தான் இருக்கும் சம்பளம், அந்த மாதிரி. சோ அப்ப தனி மனிதர் வருமானம் மைனஸ் நேர்முக வரிகள். மறைமுக வரின்னு தான் அங்க பார்த்தோம், இங்க நேர்முக வரின்னு பார்ப்போம். ஃபேக்டர் காஸ்ட், ஒரு பொருள் தயாரிக்கிற இடத்துலதான் மறைமுக வரின்னு வரணும். நான் சொன்னேன், ஒரு பொருளை பர்ச்சேஸ் பண்றோம், ஏழைகள்லாம் கட்டுறது என்ன கட்டுவான்? மறைமுக வரி கட்டுவான். அதே நான் ஒரு தனிப்பட்ட நபர் ஒரு சொத்து வரி கட்டுறேன்னா அது நேர்முக வரி. அப்ப நேர்முக வரியை தான் இங்க கழிக்கணும். இங்க மறைமுக வரின்னு நீங்க போற்ற கூடாது. புரிஞ்சுச்சா? தனி மனித வருமானத்துல நேர்முக வரியை தான் கழிக்கணும். நீங்க ஒரு தனி மனிதர் தானே, ரைட். அப்ப செலவிடக்கூடிய வருமானம்னா செலவு தான். மேக்சிமம் நீங்க சம்பாதிக்கிற உங்களுக்கு செலவு என்னவா இருக்கும்? டாக்ஸ் தான் செலவா இருக்கும். தலா வருமானம் ரொம்ப ஈஸி, அவ்வளவுதான். ஒரு ஆண்டின் நாட்டு வருமானம் வகுத்தல் அதே ஆண்டின் தொகை. 100/100. 100 பேர் இருக்கு, 100 ரூபாய் சம்பாரிச்சிருக்கீங்கன்னா 100 பேருக்கு, அப்போ ஒரு ஆள் 1 ரூபாய் சம்பாரிச்சா அர்த்தம், தலா 1 ரூபா. இப்ப மொத்த நாட்டு மக்கள் தொகை 100 பேர் இருக்காங்க, மொத்த வருமானம் 100 ரூபாய். அப்ப என்ன அர்த்தம்? ஒரு ஆள் 1 ரூபாய் சம்பாரிச்சிருக்காங்கன்னு அர்த்தம். 1000 ரூபாய் சம்பாரிச்சிருக்காங்க, இங்க 100 பேர் இருக்காங்கன்னா ஒரு ஆள் 10 ரூபாய் சம்பாரிச்சிருக்காங்கன்னு அர்த்தம். சோ அவ்வளவுதான், சிம்பிள். சோ அப்ப தலா வருமானம்னா 100/100 அப்படின்னு முடிச்சிடலாம். 100/100 அப்படின்னு முடிச்சிடலாம். உண்மை வருமானம், எப்பா உண்மையா வருமானம் எவ்வளவுப்பா? ஏப்பா சொல்ற உண்மை வருமானம், இதுக்குதான் ஷார்ட்கட். உண்மை வருமானத்தை சொன்னா வயிற்றுல பிபி ஏறுது. உண்மை வருமானம் வந்தா அது எதுக்குப்பா கேட்கிற? இப்ப செலவிடக்கூடிய வருமானம்னா டைரக்ட் டாக்ஸ கழிக்கணும், ஞாபகம் வந்துருச்சு. நீங்க பாருங்க, உங்களுக்கு மைண்ட் தலா வருமானம் 100/100 ஞாபகம் வந்துருச்சு. இது ஞாபகம் வந்தா ஆப்ஷன்ல நீங்க மேக்சிமம் எலிமினேஷன் பண்ணிருவீங்க. இப்போ உண்மை வருமானம் அது எதுக்குப்பா வயிற்று வழிய சொல்ற அப்படின்னா, அப்ப என்னன்னா உண்மை வருமானம் அப்படிங்கிறது நடப்பு விலையில நாட்டு வருமானத்தை பார்க்கும்போது, வயிற்று வலி வருது, பிபி ஏறுது. வயிற்று வலினா வகுத்தல்ங்கிற சிம்பிள் இங்க வரணும்னு நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்காதான், வேற எங்கேயுமே வராது. இந்த ஒரு இடத்துல தான் வகுத்தல் வரும். அப்புறம் தலா வருமானத்துக்கு பை வருது, அது ஒரு இடத்துல. சோ அப்ப நடப்பு விலையில் நாட்டு வருமானம் வகுத்தல் பிபி ஏறுது, P1/P0, அதான் பிபி ஏறுது.
அவ்வளவுதான் முடிஞ்சு வச்சு. அப்ப இது வந்து பாத்தீங்கன்னா நடப்புடைய நாட்டு வருமானம் வரும்போது இது உண்மை வருமானத்தை தெரிஞ்சுக்கணும்னா, உண்மையை தெரிஞ்சுக்கணும்னா வயிற்று அப்படி இப்படி இப்படி பிடிச்சா போதும். எங்கப்பா உண்மை வருமானம், வயிறுல பிபி ஏறுதுப்பா அப்படிங்கிறதா. அடுத்து ஜிடிபி குறைப்பான். ஜிடிபி குறைப்பான்னா நம்ம அந்த கட்டட வேலை பார்ப்பீங்கல்ல, இப்ப வீடு கட்டும் போது கட்டடத்துக்கு அடியில தான் கரையானா இருக்கும். அந்த கரையான நம்ம பேஸ்மெண்ட்டை போடும்போது கரையான கொல்றதுக்கு என்ன பண்ணுவோம், மேல மருந்து ஊத்துவோம். அப்ப மருந்து ஊத்துறதுக்கு பணம் செலவழிக்கணும். சோ அந்த மாதிரிதான் நான் இதை குறைப்பான்னு வைக்கல, கரையான்னு ஞாபகம் வச்சுக்கிட்டேன். ஜிடிபி குறைப்பான்னா பண மதிப்பு பை உண்மை இன்ட்டு 100. இதான் ஒரு கட்டடம், இதோ நான் அப்படிதான் வச்சுக்கிட்டேன் ஒரு ஷார்ட்கட். ஒரு கட்டடம், கட்டடத்துக்கு கீழே உண்மையா கரையாம்புள்ள கீழே தான் இருக்கும். பணத்தை மேல போட்டோம்னா அந்த கரையாம்புள்ள அழிஞ்சு போயிடும். இன்ட்டு இதோ 100. இது ஒரு வந்து 100 வருஷத்துக்கு இது தாங்கும். இன்ட்டு 100 இதை மட்டும் நீங்க செஞ்சுட்டீங்கன்னா உங்க வீட்டுல கரையானே இருக்காது, 100 வருஷத்துக்கு தாங்கும். அவ்வளவுதான் முடிஞ்சு. இப்ப நீங்க பாருங்க, உங்க ஒரு கட்டடத்தை வச்சுக்காங்க, மேல பணம் போட்டீங்களா, கீழே உண்மையா பார்த்தா கரையான் இங்கதான் இருக்கா, இன்ட்டு 100 வருஷத்துக்கு தாங்குமா. ஓ, ஜிடிபி குறைப்பான்ல, இனிமேல் ஜிடிபி கரையான். அவ்வளவுதான். ரைட். அடுத்து நாட்டு வருமானத்தை அளவிடும் முறைகள் பாத்தீங்களா. இப்ப உங்களுக்கு ரொம்ப ஈஸியா போயிருச்சா, எவ்வளவு ஈஸியா ஆயிடுச்சு பாருங்க. எல்லா ஃபார்முலாவும் மைண்ட்ல ஏறிச்சா, அவ்வளவுதான். நாட்டு வருமானத்தை கணக்கிடும் முறைகள். பண மதிப்பையும் நாட்டு வருமானம் கணக்கிறத உற்பத்தி முறை, வருமான முறை, செலவின முறை அப்படின்னு சொல்லி 3 முறைகள்ல இது பண்றோம். இந்த உற்பத்தி முறையை மதிப்பு கூடுதல் முறை, வேல்யூ ஆடட். ஒரு பொருளுக்கு வந்து எல்லாத்தையும் ஆட் பண்ணி பினிஷிங் குட்ஸ் ஆகும். ரைட்டா, வேல்யூ ஆடட்னு சொல்லலாம். இந்த 2 பேரும் வரும். வருமானம் அல்லது காரணிகள் ஊதியம், வருமானனாலும் ஊதியனாலும் ஒண்ணுதானே. செலவின முறை, இந்த 3 முறைகள்ல வந்து கணக்கிடலாம். இந்த 3ம் சமமாக இருக்கும். இந்த 3ம் சமமாக இருக்கும். ரைட். அடுத்தது இப்ப ஃபுல்லா இது இனி ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஃபார்முலா தாண்டி முக்கியமான வார்த்தைகள் மட்டும்தான் வந்துகிட்டே இருக்கும், அதை நம்ம பார்த்துட்டே இருப்போம். இப்ப மொத்த உள்நாட்டு உற்பத்தி, இந்த இதுல ஜிடிபி கால்குலேட் பண்றதுல நம்ம என்ன மெத்தட ஃபாலோ பண்றோம், செலவு முறையை ஃபாலோ பண்றோம். 3 முறை இருந்தாலும் மெயினா ஜிடிபில செலவு முறை அப்படிங்கிறது என்னன்னா, நுகர்ச்சி, நம்ம வாங்குறோம் ஒரு பொருளை வாங்குறது, அரசோட செலவினம், இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கான செலவினம், இருப்புகள் மதிப்பு மாறல், இருப்பு வச்சுக்கிட்டே இருப்போம். இப்ப வெங்காயத்தை வந்து பயங்கரமா வச்சிருப்பான், அது கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா அதை மெயின்டைன் பண்ணிட்டே இருப்போம். திடீர்னு ரேட்டு குறைஞ்சு போயிருப்போம். தங்கமே வச்சிருக்கோம், திடீர்னு ரேட்டு குறைஞ்சு போச்சுன்னா அதுக்கு நமக்கு ஒரு பெரிய செலவு தான். மதிப்பு மாறிக்கிட்டே இருக்கும். ஏற்றுமதி இறக்குமதி இந்த மாதிரி விஷயங்கள செலவு முறை. வருமான முறைங்கிறது மக்களுடைய சம்பளம், தனியார் துறை, அப்ப நில உரிமையாளர் பெறும் வாடகை, ரெண்ட், தனியார் துறை மூலம் கிடைக்கிற லாபம், மக்களுடைய சம்பளம், கூலி, சொந்த வேலை, இதெல்லாம் இது வருமான முறை. உற்பத்தி முறைங்கிறது உற்பத்தி தான். முதன்மை துறை, 2ஆம் துறை, 3ஆம் துறை, மொத்தம் 3 துறையில பிரிக்கிறோம். விவசாயம், ரைட்டா. அப்ப 3 துறையில பிரிக்கும் போது அந்த 3 துறையில இருந்து எப்படி கிடைக்குது, விவசாயத்துல இருந்து எப்படி கிடைக்குது, ஃபேக்டரியில இருந்து எப்படி கிடைக்குது, சேவைத்துறை 3ஆம் துறை சேவைத்துறையில இருந்து எப்படி கிடைக்குதுங்கிறத பாக்குறது இந்த உற்பத்தி முறை. ரைட். இப்ப இந்த பாக்ஸ் கிளியர் ஆயிருக்கு உங்களுக்கு. அதாவது பார்க்காம போறத விட ஒன்ஸ் லைட்டா பார்த்துட்டு போயிட்டோம்னா ஓரளவுக்கு அந்த ஸ்டேட்மெண்ட்ல ஞாபகம் வந்துடும். உற்பத்தி முறையில அப்படி என்ன, உற்பத்தி முறையை சரக்கு முறைன்னு கூட சொல்லுவாங்க. ரைட்டா. உற்பத்தி முறை அப்படிங்கிறது இன்புட் எவ்வளவு, அவுட்புட் எவ்வளவு அப்படிங்கிறத கரெக்டா கால்குலேஷன் பண்ணணும். அது அப்படி கால்குலேஷன் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, ஒரே பொருள் பல முறை கூட கணக்கிடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த உற்பத்தி முறையில் இருக்கிற பிரச்சனை என்ன, இப்ப இங்க வந்து கணக்கிட்டு இருப்பான், அந்த பொருளை இப்ப அங்க வித்துருவான், அங்கேயும் ஒரு முறை கணக்கிடு, அப்ப இருமுறை பல முறை கணக்கிட்டுருவாங்க. இதெல்லாம் ஒரு சிக்கல் வர வாய்ப்பு உள்ளது. உற்பத்தி முறையில ஒரு சிக்கல் என்னன்னா, இன்புட் அவுட்புட்ல இருமுறை பல முறை கணக்கிட்டுருவாங்க. நீ ஒரே ஒரு லட்டு தான் தயாரிச்சிருப்ப, அந்த லட்டு அவன் சொந்தக்கார வீட்டுல கொடுத்துருப்ப, அவன் வீட்டுல ஒரு லட்டு இருக்குன்னு கணக்கிட்டுருவான், அந்த லட்டு அவன் திங்க மாட்டேன் அங்க கொடுத்துருவான், அவன் வீட்டுல ஒரு லட்டு இருக்கு 3 லட்டுன்னு கணக்கு எழுதிடுவாங்க, ஒரு லட்டு தாண்டா ஆனா இருந்தது அப்படிங்கிற மாதிரி. சோ இந்த மாதிரி ஒரு சிக்கல்லாம் வந்து இருக்கும். அடுத்தது உற்பத்தி முறையில இருக்கிற சிக்கல்கள், நடைமுறைகளை பார்க்கிறோம். 64 வகை வேளாண் பொருளுடைய மொத்தம் உற்பத்தியை மதிப்பிடுறாங்க. 64 வகை வேளாண் கவர்மெண்ட் வந்து பிக்ஸ் பண்ணி வச்சிருப்பாங்க இந்த தான் அப்படிங்கிறது. 64 வகை வேளாண் பொருள்ல இருந்து மொத்த உற்பத்தி மதிப்பிடு. அது எப்படி மதிப்பிடுறாங்க சார் அப்படின்னா, ஒரு ஹெக்டேருக்கான சராசரி உற்பத்தியை கணக்கிட்டு, ஒரு ஹெக்டேர்ல அந்த உற்பத்தியை கணக்கிட்டு அந்த பயிரிடப்பட்ட மொத்த நிலப்பரப்பால் பெருக்கி பயிரின் உற்பத்தியை கண்டுபிடிக்கிறாங்க. அப்ப அந்த நிலமும் அந்த பயிரிடப்பட்ட பயிரையும் ரெண்டையும் பெருக்குறாங்க, பெருக்கிதான் கணக்கிடுறாங்க. அதுவும் துல்லியமா இருக்குமாம்னா துல்லியமாலாம் கிடைக்காது, ஏன்னா உண்மைத்தன்மையா தகவல் வராது அப்படிங்கிறாங்க. 64 வகை அப்படிங்கிறது. ரைட்டாப்பா. அடுத்தது
பொதுவா வந்து உற்பத்தி முறையில தேய்மானம் தான் கழிக்கப்படுகிறது. மெயினா என்ன உற்பத்தி முறையில எது கழிக்கப்படுகிறது? தேய்மானம் தான் கழிக்கப்படுகிறது. ரைட். அதே மாதிரி கால்நடைகள், காடுகள், மீன், சுரங்க, தொழிற்சாலை உற்பத்தி முறையில எல்லாமே அங்காடி விலையால் பெருக்கி கணக்கிட. அது எப்படி ஹெக்டேருக்கு பயிரை பெருக்கி கணக்கிட்டாங்களோ விவசாயத்துக்கு, இந்த மாதிரி துறைகளுக்கும் அதே மாதிரி அங்காடி விலையில அதையும் பெருக்கி தான் கணக்கிடுறாங்க. இதுலயும் வந்து பாத்தீங்கன்னா அந்த இடுபொருட்களுக்கான செலவு, இப்போ வந்து ஒரு சுரங்கத்துல வந்து நீங்க பண்றீங்கன்னா அந்த செலவு, அந்த தேய்மானம் எல்லாத்தையும் கழிச்சுதான் மதிப்பிட முடியும். இதெல்லாம் உற்பத்தி முறைக்கானது. முன்னெச்சரிக்கைகள் அப்படின்னா பின்தங்கிய நாடுகளும் இப்ப ஆப்பிரிக்கா எடுத்துக்காங்க, வளர்ந்து வரும் நாடுகள், நம்ம உற்பத்தி முறை கையாளப்படுகிறது பொதுவா. இதில் பிழைகள் அதிகமா இருக்கு. இந்தியாவில் இம்முறை வேளாண்மை, சுரங்கம், தயாரிப்பு, கைவினைப் பொருள் துறையில் பயன்படுத்தி, இந்தியாவுல இந்த முறையில வந்து இது மேக்சிமம் வேளாண்மை, சுரங்கம், தயாரிப்பு இந்த விஷயத்துல இந்தியா வந்து பயன்படுத்துறாங்க அப்படிங்கிறாங்க. ரைட்டாப்பா. சோ அடுத்தது பலமுறை கணக்கில் சேர்த்தல் என்ற பிழைக்கு வழிவகுக்கும். இந்த உற்பத்தி முறையில என்ன பிரச்சனைனா, பல முறை கணக்கிடுறாங்க. ஒரு முறை தயாரிச்சுட்டு அதை பல முறை வந்து கணக்கிட்டு இது பண்றாங்க. அதுதான் ஒரு பெரிய பிரச்சனை. அடுத்து இன்னொன்னு என்னன்னா, கணக்கிடுறதுல இன்னொரு பிரச்சனைனா சொந்த நுகர்வுக்கு பயன்படுத்த பண்ணகள். இப்ப நம்ம பால் வந்து கறக்க வருவாங்க வீட்டுக்கு, பால் கறக்க வரும்போது 5 லிட்டர்ல 1 லிட்டர் நம்ம எடுத்து வச்சுக்கிறோம் சொந்த பயன்பாட்டுக்கு. அதே மாதிரி கோதுமை பயிரிடுறோம்னா நம்ம சொந்த பயன்பாட்டுக்கு ஒரு மூடை எடுத்து வச்சுக்கிறோம். அதெல்லாம் கணக்கிட முடியாம போய் அப்ப சரியான கணக்களவு வராமையே போயிடும். அங்காடி விலையின் மதிப்பை பெருக்கி நாட்டு வருமான கணக்கில் சேர்க்க வேண்டும். அப்ப என்னன்னா அதையும் ஆட் பண்ணணும். நான் எடுத்து வைக்கிறேன்ல ஒரு மூடை, அதையும் ஆட் பண்ணாதான் துல்லியமா கிடைக்கும். பட் அதுவும் நம்ம செய்யறது இல்ல. அடுத்து 2ஆம் முறையாக கைமாற்றப்பட்ட ஒரு செல்போன் எடுத்துக்காங்க. நான் வாங்கியிருப்பேன் 10,000 ரூபாய்க்கு, அதை செகண்ட் ஹேண்ட்ல 5,000 ரூபாய்க்கு வித்திருப்பேன். அப்ப அதை என்ன பண்றாங்க, 5,000 ரூபாய்க்கு அதை கணக்கிட முடியாது. அப்ப அந்த மாதிரி நீடித்த பொருட்களை வாங்குதல், விற்றல், அந்த இதுலயும் நாட்டு வருமானத்துல சேர்க்க கூடாது. காரு, கைபேசியில ஒரு முறைக்கு 2 முறை வந்து விக்கிறோம். சோ அப்ப அதையும் கணக்கிட முடியாது. அப்போ உற்பத்தி முறையில இவ்வளவு பிரச்சனைகள் இருக்குங்கிறாங்க. பிரச்சனை இருக்குன்னா விடியா, நாங்க நிம்மதியா இருக்கும்யா. அடுத்து வருமான முறை அப்படிங்கிறது ஊதியங்கள் மூலமா கணக்கிடுறாங்க. வருமான முறை அப்படிங்கிறது வருமான முறை கணக்கிடுறதுல அதுவும் குழப்பங்கள் இருக்கு. கணக்கிடுறதுக்கான நிலைகள் பார்ப்போம். தொழில் குழுக்களாக பிரிக்கப்படும். மொத்த நிறுவனங்களும் ஒவ்வொரு குழுவா பிரிப்பாங்க. நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், சிறு தொழில், நடுத்தரமான தொழில், பெரிய தொழில் எல்லாம் பிரிப்பாங்க. ஒவ்வொரு குழுவா பிரிச்சு கால்குலேட் பண்ணுவாங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா உழைப்பாளருடைய வருமானம், மூலதன வருமானம், கலப்பு வருமானம், 3 வருமானம் இருக்கும். உழைப்பாளர், இப்ப நான் உழைப்பாளர் வருமானம், நான் வேலைக்கு போயிட்டு வந்து சம்பளம் வாங்கிட்டு வருவேன். மூலதன வருமானம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருப்பேன் பேங்க்ல எல்லா பக்கமும், ஒரு வட்டி இன்ட்ரெஸ்ட் கொடுப்பாங்க, அப்படி ஒரு வருமானம் இருக்கும். கலப்பு வருமானம்னா ஒரு பண்ணை வச்சிருப்பேன், மாடு மூலமாவும் வரும், விவசாயம் மூலமா வரும், அதை ப்ரொடக்ஷனா மாத்துவேன், இந்த மாதிரி கலந்து வரும். இந்த மாதிரி வருமானம் மூலமாவும் கணக்கிடலாம். இது வந்து வருமான முறை. கூலி, சம்பளம், சமூக பாதுகாப்பு, அந்த உற்பத்தி திறன் ஊக்குவிப்பு, ஊதியம், இதன் மூலமா இது பண்ணுவாங்க. லாபம், வட்டி, நான் சொன்னேன் பாத்தீங்களா, இப்ப மூலதனம்னா லாபம், வட்டி, இன்ட்ரெஸ்ட். கலப்பு வருமானம் வேளாண்மை, பண்ணை, இது சார்ந்தோம். அப்ப ஏற்றுமதி, இறக்குமதியின் நிகர வருமானத்தை கூட்டுவதன் மூலம் கணக்கிடப்படுகிறது. அப்ப வருமான முறைக்கான ஃபார்முலா என்னன்னா இதுதான். ரைட். வருமானம் வேணுமா? ரைட். வருமானம் வேணுமா? ரைட். ரிப்பீட்டா சொல்லுங்க, வருமானம் வேணுமா? ரைட். இந்த மார்க்கெட்டிங்ல பண்ணுவாங்க, நிறைய பேர் பாத்திருக்கீங்களா, நம்ம ஜெயிக்கணுமா? ஜெயிக்கணும், ரைட் அப்படின்வாங்க. அது மாதிரி வருமான முறையில தான் இந்த ஃபார்முலா இருக்கு. ரைட்ங்கிற ஃபார்முலா வச்சுக்கோங்க. ரிப்பீட்டு, ரைட்டு, ரிப்பீட்டு, ரைட்டுங்கிற மாதிரி வச்சுக்கோங்க. அப்ப வருமானம், ரைட்டா, வருமானம் வேணும்னா WRI, வேஜஸ், ரெண்ட், இன்ட்ரெஸ்ட். இது வந்து லாபம், இது லாபம். R-P, ஏற்றுமதி, இறக்குமதி. சோ அப்ப என்னன்னா இதைத்தான் ரிப்பீட்னு சொன்னேன். இத ரைட்டுங்கிற இடத்துல டி இல்லையா சார் நினைப்பீங்க, அந்த டி தான் அந்த பை, அந்த லாபத்துக்காக சொன்னேன். ரைட்டாப்பா. சோ அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா அப்ப வருமான முறைனா ரைட், ரிப்பீட், இது ஒரு ஷார்ட்கட். அடுத்தது இந்த PDF படி நீங்க மார்க் பண்ணி படிச்சாலே கிளியரா படிச்சிருவீங்க. கணக்கீட்டிற்கு உட்படுத்தக்கூடாதவை, வருமானத்துல கணக்கீட்டுக்கு உட்படுத்தக்கூடாதவைனா ஓய்வூதியம், சமூக காப்பீடு, இந்த மாதிரி நடப்பாண்டு சேவைகள் செலுத்தியில் பெறப்படுவது இல்லை. மாற்று செலுத்துதல்கள் சேர்த்தல் கூடாது. ஆக்சுவலா மாற்று செலுத்துதல் அங்க வந்து டிரான்ஸ்பர் பண்ண
சேர்த்திருப்போம், பட் சேர்க்க கூடாது, அதான் முறையானது. மது விற்பனை இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சேர்க்கக்கூடாது. லாட்ரி, பரிசு இதையும் சேர்க்கக்கூடாது. நிறுவன லாப வரி ஏற்கனவே அந்த நிறுவனத்துடைய லாபத்தின் ஒரு பகுதியா சேர்க்கப்பட்டுள்ளதா, ஒரு நிறுவனத்துடைய லாபத்துக்கான டாக்ஸ் ஏற்கனவே அந்த நிறுவனத்தோட சேர்க்கப்பட்டதால அதை தனித்தனியாக சேர்க்கக்கூடாது. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு. கணக்கீட்டில் உட்படுத்த வேண்டியவை வீடுகள், அலுவலர்களுக்கான வாடகை கண்டிப்பா நம்ம இது பண்ணணும். அடுத்து குடும்ப தொழிலாளர்களுடைய சேவைகள். இப்ப நம்ம வீட்டுல வந்து நம்ம மனைவி வந்து சமையல் கட்டுல வேலை பார்ப்பாங்க, அதெல்லாம் சேர்த்துக்கணும். வெளிநாடுகள்லாம் அப்படிலாம் சேர்த்துக்குருவாங்க, நம்ம நாட்டுல கணக்கிடுறது இல்ல அப்படிங்கிறாங்க. சோ அப்ப உற்பத்தி முறை முடிஞ்சு, வருமான முறையும் முடிஞ்சு. செலவு முறை அப்படின்னு சொல்றாங்க. செலவு முறைங்கிறது மொத்த செலவு, செலவு முறை. இந்த செலவின முறை தான் நம்ம சொன்னேன் பாத்தீங்களா, நம்ம ஜிடிபி கால்குலேஷன் பண்ற மாதிரி. சோ ஜிஎன்பி சி பிளஸ் ஐ பிளஸ் ஜி பிளஸ் எக்ஸ் மைனஸ் எம், இதைத்தான் நம்ம இந்தியாவில் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வரோம். சி பிளஸ் ஐ பிளஸ் ஜி பிளஸ் எக்ஸ் மைனஸ் எம், இந்த முறையை தான் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வரோம். அதுல செலவின முறை ஷார்ட்டா இருக்கும். ஏற்கனவே வாங்கிய பொருளை மீண்டும் வாங்குதல் செலவின முறையில இருக்கிற பிரச்சனை. கார், இருசக்கர வாகனம், கைபேசி இதெல்லாம் கணக்குல சேர்க்க கூடாது, அது ஒரு பெரிய சிக்கல். பங்குகள், பத்திரங்கள் வாங்குதல். பழைய பங்கு பத்திரங்களை இரண்டாம் நிலை அங்காடிகள்ல, இப்ப அந்த லேண்டை நம்ம அடுத்து இன்னொருத்தருக்கு விற்கிறோம், ஒரு லேண்டு தான் திரும்ப விற்கிறோம், அப்ப அந்த கால்குலேஷன் பண்ணக்கூடாது. மாற்று செலுத்து நிலை, மாற்று செலுத்துக்கான முதியோர் ஓய்வூதியம் சேர்க்கக்கூடாது. அடுத்து இடைநிலை பண்டங்களுக்கு செய்யும் செலவுகள். இப்போ உழவர்கள் வந்து விதை, உரம் முதலான வாங்க செய்யும் செலவுகள், துணி தொழிற்சாலையில் ஏற்படும் பருத்தி, இந்த மாதிரி செலவுகள் நாட்டு வருமான கணக்கில் சேர்க்க கூடாதுங்கிறாங்க. அதாவது எதை சொல்றாங்கன்னா, விதை, உரம் வாங்க செய்யும் செலவுகள். இப்ப கோயில் திருவிழா நடத்துவாங்க, டீ செலவு, பஜ்ஜி செலவுன்னு நிறைய எழுதியிருப்பாங்க, அதெல்லாம் இங்க கணக்குல எடுத்துக்க மாட்டோம். கோயில் செலவு என்னையான்னுவாங்க. அது மாதிரிதான் நீங்க விவசாயம் பண்ற எல்லாம் பண்ணா அதை போறதுக்கான சின்ன சின்ன செலவுகளை நாட்டு வருமானத்துல சேர்க்கக்கூடாது. வினை முடிவடைந்த பொருட்களின் செலவுகளை மட்டுமே சேர்க்க முடியும். ஒரு ப்ராடக்ட் முடிஞ்சா நீங்க அந்த முடிஞ்ச பின்னாடி தனியா டீ செலவு, பஜ்ஜி செலவுன்னு எழுதக்கூடாது. அந்த ப்ராடக்ட்டுக்குள்ளேயே நீ சேர்த்தரணும். ஒரு ப்ராடக்ட் தயாரிக்க எவ்வளவு ஆச்சு அதோட முடிச்சிடணும். அந்த ப்ராடக்ட்டை தயாரிச்சு வச்சுட்டு இதை 100 ரூபான்னு விற்கும் போது, இல்ல நான் இதை போய் பிளைட்ல போய் வாங்கிட்டு வந்தேன் அதனால நான் 1000 ரூபாய்க்கு விற்பேன்னு சொல்லக்கூடாது. அந்த செலவு எல்லாம் அப்படி கொண்டு வரக்கூடாது. ப்ராடக்ட் பினிஷ்டு குட்ஸ்னா அந்த முடிவடைந்த பொருட்களுடைய செலவுகளை மட்டும்தான் சேர்க்கணும். புரிஞ்சிருச்சு உங்களுக்கு? அப்ப உற்பத்தி முறை, வருமான முறை, செலவின முறைனா என்னன்னு தெரிஞ்சிருச்சு. அடுத்து காரணி செலவு, எஃப்சி அப்படின்னு சொல்லுவாங்க, ஃபேக்டர் காஸ்ட். காரணி செலவு ஆக்சுவல் காஸ்ட் என்ன அப்படிங்கிறோம்ல, அதான் ஃபேக்டர் காஸ்ட்னு சொல்லுவோம். காரணி செலவு இது ஜஸ்ட் நீங்க ரீட் பண்ணா போதுமானதான். அந்த செலவுகளை குறிக்கிறதா. அந்த காரணி செலவை முன்னாடி கொடுத்துட்டு ரெண்டாவது கொடுத்திருப்பாங்க அங்காடி விலை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் காரணி செலவு. இது நீங்க காமர்ஸ்ல காஸ்ட் அக்கௌண்டிங்னு ஒரு லெசன் இருக்கும். காஸ்ட் அக்கௌண்ட், காஸ்ட். அந்த காஸ்ட்னா இப்போ ஒரு பேனா இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஒரு வாட்ச் இருக்குன்னா இதை தயாரிக்கிறதுக்கான செலவு என்ன, ஃபேக்டர் காஸ்ட். அந்த ஆக்சுவல் காஸ்ட் என்ன, 7 ரூபா. அது அப்புறம் மார்க்கெட்டுக்கு வரும்போது 5000 ரூபாய் விற்கும், அது வேற விஷயம், ஒரு 7 ரூபா செலவாகுது. அந்த மாதிரி அந்த ஃபேக்டர் காஸ்டும் மார்க்கெட் பிரைஸும் டிஃபரன்ஸ் ஆகும். இப்ப 7 ரூபாய்க்கு தயாரிச்சதான் 100 ரூபாய்க்கு விற்போம். அப்ப 93 ரூபாய் எதனால ஆடாச்சு? அப்ப ஃபேக்டர் காஸ்ட்டுக்கும் மார்க்கெட் பிரைஸ்க்கு டிஃபரெண்ட் இருக்கா? அந்த மாதிரிதான். அப்ப இப்ப பாருங்க, அங்காடி விலை அப்படிங்கிறது எப்படின்னா, பாருங்க, காரணி விலையில் அரசு விதித்த வரி சேர்க்கப்படுகிறது. காரணி விலை ஒரு ஆக்சுவல் காஸ்ட்ல அரசு விதித்த வரி சேர்க்கப்படுகிறது. மாறாக அரசு வழங்கிய உதவித்தொகை காரணி விலையில் குறைக்கப்படுகிறது. மானியத்தை குறைச்சிரு, வரியை கூட்டிக்க. இப்ப நான் ஒரு பொருளை விற்கிறேன், நான் இந்த ரிமோட்டை விற்கிறேன்னு வச்சுக்கோங்க. இந்த ரிமோட்டை விற்கிறேன்னா வரி, இப்ப எனக்கு வரியும் நான் வரி, இப்ப இந்த ரிமோட் விற்கிறேன்னா வரி கண்டிப்பா கட்டுறேன். அப்ப 48 ரூபாங்க இடத்துல 2 ரூபா வரி சேர்த்து 50 ரூபான்னு நான் விற்கணும். 50 ரூபாய்க்கு விற்கணும், வரி நான் தான் கட்டணும். அப்ப 50 ரூபாய்க்கு நான் விற்கணும் கண்டிப்பான முறையில. அப்ப அங்க மானியத்தை மட்டும் குறைச்சுக்காங்கிறாங்க. இப்ப 50 ரூபான்னு விற்கிறேன், மானியம் ஒருவேளை 10 ரூபா வாங்கியிருந்தா அதை குறைச்சிட்டு ஃப்ரீயா வாங்கியிருந்தா அதை 10 ரூபா குறைச்சிட்டு 40 ரூபாய்க்கு விற்க போறேன். அப்ப மானியத்தை குறைச்சிக்க, வரியை கூட்டிக்க. எதுலன்னா காரணி, இந்த ஃபேக்டர் பிரைஸ்ல. ஃபேக்டர் பிரைஸ் உண்மை, அந்த ஃபேக்டர் காரணி விலை இருக்குல்ல, அதுல வரிய கூட்டிக்கோ, மானியத்தை குறைச்சுக்கோ அப்படின்னு சொல்றாங்க. அரசு செலுத்திய உதவித்தொகைகள் ஏற்கனவே காரணி செலவில் சேர்க்கப்பட்டிருந்தால் இத்தொகையில் விலையில் சேர்க்கப்படுவது இல்லை. ஏன்னா அந்த ஃபேக்டர் காஸ்ட்ல ஏற்கனவே மானியத்தை சேர்த்துதான் அந்த ஃபேக்டர் காஸ்டே. ரைட்டா? 8 ரூபான்னு வச்சுக்காங்க, ஒரு பேனா 8 ரூபான்னா ஃபேக்டர் காஸ்ட் அந்த மானியமும் சேர்த்தா அது 8 ரூபா, வரியை மட்டும் 2 ரூபா சேர்த்து 10 ரூபான்னு வித்துக்க. நீ புதுசா என்ன பண்ணக்கூடாது,
மானியத்தை இது பண்ற அப்படின்னு சேர்க்கக்கூடாது. ஸோ அதனாலதான் மானியத்தை ஆல்ரெடி சேர்ந்ததுதான் ஃபேக்டர் காஸ்ட். வரியை மட்டும் ஆட் பண்ணிக்க, மானியத்தை தனியா ஆட் பண்ணிடாத, ஏற்கனவே இருக்கு அப்படிங்கிறாங்க. ஸோ இதுக்குதான் ஒரு ஷார்ட்கட் கண்டுபிடிச்சிருக்கேன். அங்காடி விலை அப்படிங்கிறது இதுக்கு என்னன்னு பார்த்தோன்னா, மனப்பாடம் பண்றது நம்ம கஷ்டம். எக்கனாமிக்ஸ் நிறைய பேர் நிறைய எப்படி படிச்சிருப்பீங்கன்னு தெரியாது. அங்காடி விலைக்கான ஷார்ட்கட் என்ன, அக்கா ஆ கா, அக்கா உதவி பண்ணுங்க, கடைக்கு போறோம், அங்காடிங்கிறது கடைக்கு, அக்கா ஒரு உதவி பண்ணுங்கக்கா, போ அதெல்லாம் பண்ண முடியாது. சும்மா உதவி பண்ணுவாங்களா, பண்ண மாட்டாங்க, அப்போ மைனஸ் வரும், பண்ண முடியாதுன்னு சொல்லுவாங்க, அதனாலதான் மைனஸ். அப்ப அக்கா அப்படின்னா ஆனா அங்காடி விலை, கானா காரணி செலவு, மைனஸ் உதவித்தொகை, உதவி பண்ணுங்க, பண்ண மாட்டேன், அப்போ மைனஸ். அப்ப அக்கா உதவி பண்ணுங்க, முடிஞ்சு போச்சு. அந்த ஃபார்முலா அப்படி அமைச்சிடலாம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா, காசை மறைச்சு வைங்க, நாளைக்கு உங்களுக்கு உதவியா இருக்கும். காசை உதவி பண்ண மாட்டாங்களா யாரும், காசை கொஞ்சம் மறைச்சு வைங்கயா, நாளைக்கு உதவியா இருக்கும். மறைச்சு வைக்கிறது ரைட்டா தப்பா, தப்பு தானே, வேற வழியில நாளைக்கு நமக்கு உதவியா இருக்கும்ல. அப்ப காசுன்னா காரணி செலவை, சார்ன சந்தை விலை, அந்த ஃபார்முலா பார்க்கும்போது பாத்துருவீங்க, சார்ன சந்தை விலை. அப்ப மறைச்சு வைங்க அப்படின்னா மைனஸ், மறைச்சு வைங்கிறது மைனஸ். அப்ப பிளஸ் உதவித்தொகைகள், உதவித்தொகை நாளைக்கு உதவும்ல, அப்ப பிளஸ். மறைச்சு வைக்கிற ரைட்டா தப்பா, தப்பு, அப்ப மைனஸ். சோ வரியின் வந்தாலே மைனஸ் தான் வரும். கான்செப்டை விட நீங்க ஷார்ட்கட்டை ஞாபகம் வச்சுன்னா ரொம்ப ஈஸி. இப்ப சொல்லுங்க, அக்கா உதவி பண்ணுங்கக்கா, அம்மா உதவி பண்ணுங்கம்மானா வேற மாதிரி இருக்கும். அக்கா உதவி பண்ணுங்க, முடியாது, காசை மறைச்சு வைக்கிறேன், எதுக்கு, நாளைக்கு உதவியா இருக்கும், அப்படிதான். சோ முடிஞ்சு போச்சு, ரைட்டாப்பா, ஓகே. அடுத்து நாட்டு வருமானம் பகுத்தாய்வின் முக்கியத்துவம். ஆரம்பத்துல பினிஷிங் ஸ்டேஜுக்கு வந்துட்டோம். ஒரு நாட்டு வருமானம் மூலம் தலா வருமானம் கணக்கிடப்படுகிறது. நாட்டு வருமானம் மூலமா தான் தலா வருமானம் கணக்கிடப்படுது. அது பொருளாதாரோட நலனை எடுத்து குறிக்கிறது. பொருளாதாரத்தின் கணக்கு அல்லது சமூக கணக்கு என சொல்லப்படுகிறது. நாட்டு வருமானங்கிறத பொருளாதாரத்துடைய கணக்கு அல்லது சமூக கணக்கு, நலன் சார்ந்துதான் இதெல்லாம் கண்டுபிடிக்கிறாங்க. பேரியல் பொருளாதார காரணிகளாக இந்த வரி, இந்த ஜிடிபி விகிதம், இந்த பாருங்க, இது பாருங்க, பேரியல் பொருளாதாரம் காரணிகளான டாக்ஸ், ஜிடிபி ரேஷியோ, ஜிடிபி விகிதம், நடப்பு கணக்கு பற்றாக்குறை ஜிடிபி விகிதம், நிதி பற்றாக்குறை ஜிடிபி விகிதம், கடன் ஜிடிபி விகிதம், மொத்தம் 3 இருக்கு பாருங்க. இது வந்து வரி 4 இருக்கு, வரி ஜிடிபி விகிதம், வரியோட ஜிடிபியை கழிச்சிரு, நடப்பு கணக்கு பற்றாக்குறையோட ஜிடிபியை கழிச்சிரு, நிதி பற்றாக்குறையோட ஜிடிபியை கழிச்சிரு, கடனோட ஜிடிபியை கழிச்சிரு, மொத்தம் 4. இதான் பேரியல் பொருளாதார காரணிகள். சோ டாக்ஸ், கரண்ட் அக்கௌண்ட், அடுத்து பினான்சியல் டிமாண்ட் நிதி பற்றாக்குறை, அடுத்து வந்து கிரெடிட் கடன், இது எல்லாத்துலயும் ஜிடிபி விகிதத்தை கழிச்சிரு. இந்த 4மே கண்டறிய உதவுகிறது. எப்படிப்பட்ட விஷயம், 8வது பாயிண்ட்ல ஓரமா இருக்கு. நாட்டு வருமான கணக்கிறதுல உள்ள சிக்கல்கள் என்ன, அரசு ஊழியர்கள் சரியில்லை, மக்கள் உண்மையை சொல்ல மாட்டாங்க, பெண்கள் வீட்டிலேயே அதிக வேலை செய்யறாங்க, அதுக்கப்புறம் நட்புக்காக ஒருத்தருக்கு உதவி பண்றோம், அதெல்லாம் கணக்கிட முடிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி ஒரு 5-6 பாயிண்ட் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தோன்னா சூதாட்டம், கடத்தல் சட்டவிரோதமா நிறைய இருக்கு, ஓய்வூதியம், வேலையின்மைக்கான உதவித்தொகை, மானியம் நிறைய அரசு கொடுக்குது, அதெல்லாம் கணக்கு சேர்ப்பதில்லை நாட்டு வருவாயில. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விபத்து இழப்பீடு, பழுது கட்டணங்கள் இந்த நாட்டு வருவாயிலிருந்து கழிப்பது என்பது மிக எளிதானது அல்ல. ஏன்னா கணக்கான கணக்கு வராது. உழவர்கள் தங்க சொந்த நுகர்வுக்காக நிறைய எடுத்து வச்சிருக்காங்க, அதனால கணக்கிட முடியாது. விற்பனை செய்யாமல் ஒதுக்கிய உற்பத்தி, நிறைய விற்காம வீட்டுக்குள்ளேயே ஒழிச்சு வச்சுக்கிடுவாங்க, அதனால முடியாது. மொழி கலாச்சாரம் நிறைய கலந்த இந்த இந்தியாவுல கணக்கெடுக்கிறது ரொம்ப சிக்கல். அரசு அலுவலர்கள் சில பேர் விவரம் இல்லாம கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கிறதுனால அதுவும் புள்ளி விவரங்கள் கரெக்டா வர்றதில்லை. விலைகள் ஒரே மாதிரியாக இருப்பதும் இல்லை, விலை வந்து ஒவ்வொரு ஏரியாவுக்கும் மாறி மாறி இருக்கும். பானிபூரி இங்க 10 ரூபானா அங்க 40 ரூபான்னு விற்கிது. ஸோ இந்த மாதிரி இருக்கு. அடுத்து சொத்துக்களான வீடு, இந்த பங்குகள்லாம் விற்கும் போது ஒருத்தர் அதிக விலைக்கு விற்கிறாங்க, மதுரையில ஒரு ரேட்டு, சென்னையில ஒரு ரேட்டு. ஸோ அதனால அதுவும் சேர்க்கப்படுவதில்லை, துல்லியத்தன்மை கிடையாது. இந்தியாவில் ஜிடிபியின் மதிப்பு அமெரிக்க டாலருக்கு ஏறக்குறைய 2 டிரில்லியன் டு 5 டிரில்லியன் வரை வேறுபடுகிறது. ஏன், இந்த துல்லிய கணக்கு இல்லாதனாலதான் வேறுபடுகிறது. அப்படி கரெக்டா கணக்கிட்டா வாங்கும் சக்தியில ஓகே நம்ம நல்லா இருக்கும், துல்லியமா நம்ம எடுத்துடலாம், பட் அது சரியா கணக்கிட முடியல. அடுத்து இது எப்படி அப்ப நாட்டு வருமானத்தை கணக்கிடணும்னா, நிறுவனங்கள், குடும்பங்கள், அரசு ஆகிய அமைப்புகளின் பரிமாற்றங்கள் பதியப்பட்டு இவற்றுக்கிடையே உள்ள தொடர்புகளும் கண்டறியப்படுகின்றன. இவங்க எல்லாம் சேர்ந்துதான்
ஒரு இதை கணக்கிட முடியும். அதே மாதிரி கால்நடை துறையில புள்ளி உரம் கரெக்டா கிடைக்காது. வேளாண்மை துறையை கணக்கிடுறது எளிதல்ல, ரொம்ப கஷ்டம். இருந்தும் கணக்கிட்டு கொடுத்துக்கிட்டு இருக்கோம் 90% ஓரளவுக்குன்னு. அதான் பீகாக்ங்கிறவர் ஒருத்தர் சொல்றாரு, எடி மற்றும் பீகாக். பீகாக் மயில் தானே, மயில்னா மக்கள் அப்படிங்கிற வார்த்தை வரும் பாருங்க. அரசு என்பது ஒன்று சேர்க்கப்பட்ட மனிதர்கள். அரசுங்கிறது ஒன்று சேர்க்கப்பட்ட மனிதர்கள். அந்த இப்ப பாருங்க, அந்த மயில இப்ப யோசிச்சு பாருங்க, ஒன்று சேர்க்கப்பட்ட மனிதர்கள். சோ ஒன்று சேர்க்க குறிப்பிடப்படும். அப்ப வரி, தண்டனை, கட்டணம், கடன் ஆகியவை மூலமாக அரசு எப்படி நடக்குது? வரி போட்டு நடத்துறாங்க, தண்டனை கொடுக்குறாங்க, கட்டணம் மூலமா இது பண்றாங்க, கடன் வாங்கி நடத்துறாங்க. இப்படிதான் அரசு நிதியை திரட்டி பண்டங்களையும் பணிகளையும் வாங்குது. அரசுக்கு இல்லாட்டி ஏது வருமானம்? அதைத்தான் இங்க சொல்றாங்க. அரசின் முக்கியமான பணியே பொது சுகாதாரம், கல்வி இதெல்லாம் வழங்குறது தான். அதுக்காக இது செய்யுது. இப்ப அஞ்சல் துறை நிறுவனம், ரயில்வே எல்லாம் பாத்தீங்கன்னா அரசு தான் நடத்துது. ஆனா அது ஒரு நிறுவனமா வச்சுக்கிருச்சு. அது ஒரு நிறுவனமாவே வச்சுக்கிருச்சு. அது இன்சூரன்ஸ் இவங்கெல்லாம் பாத்தீங்கன்னா அவங்கெல்லாம் பிரைவேட் கம்பெனிக்கு தான் அதிகமா உதவி செய்யறாங்க. நம்ம கிட்ட இருக்கிற பணத்தை வாங்கி பிரைவேட் கம்பெனிகளுக்கு உதவி செய்யறாங்க. அந்த கம்பெனி தான் வளர்ச்சி அடையுது, மக்கள் வளர்ச்சி அடையல. சோ இந்த மாதிரியும் கீழே கொடுத்திருப்பாங்க. வெளிநாட்டு வருமானம் மூலமா ஓரளவுக்கு கணக்கிடலாம். வங்கிகள், நிதி நிறுவனங்கள், காப்பீடு, பண பரிமாற்றம் இதில் அடங்கும். ஆனா இவங்க எல்லாம் வாங்கி தனியார் துறை கம்பெனிகளுக்கு நிறைய கொடுத்து வட்டிக்கு கொடுத்தறதுனால மக்களுக்கு எதுவும் இது உதவியா இல்லை. தொழில் நிறுவனங்களுக்கு தான் இது உதவி செய்கிறது. அடுத்து ஜிடிபியின் துறையின் பங்கை மதிப்பிடுவதற்கு ஒரு நாட்டின் பொருளாதாரமானது முதல், இரண்டாம், மூன்றாம் துறை என பிரிக்கும். 3 துறைகளும் பிரிக்கப்பட்டு 3 துறை அடிப்படையில் தான் இது பண்ணுது. ராணுவ தளவாடங்கள் உற்பத்தி அதிகரிக்கிறதுனால நாட்டு பொருளாதார நலன் குறையும். பாக்குறதுக்கு வேணா பாதுகாப்பா இருக்கும், ஆனா நாட்டோட நலன் குறையும். அப்ப PQLI, பிசிக்கல் குவாலிட்டி ஆஃப் லைஃப் இண்டெக்ஸ், இதன் மூலமா தான் நலனை கணக்கிடுவதன் மூலமா தான் குறியீட்டணை உள்ளது. இதுதான் வாழ்க்கையோட தரம், வாழும் காலம், கல்வியறிவு எல்லாத்தையும் PQLI தான் உள்ளடக்கி இயங்குகிறது. ஸோ இதுதான் ரொம்ப முக்கியமானதுங்கிறாங்க. ஆக்சுவலா எல்லா பாயிண்ட்டுமே எடுத்துட்டேன். நான் அண்டர்லைன் பண்ணலைன்னா அதுல எதுவும் பாயிண்ட் இல்லைன்னு அர்த்தம், பெருசா அதுல இல்லைன்னு அர்த்தம். அவ்வளவுதான், முடிஞ்சு. கடைசியில பினிஷிங்ல இந்திய நாட்டு வருமானத்தை அமெரிக்க பணமான டாலரில் சொல்ல வேண்டும். இதன் விளைவாக இந்திய நாட்டு வருமானம் மிக குறைவாக தோன்றலாம். ஏன்னா அமெரிக்காவோட நம்ம சொல்றதுனால, ஏன்னா அமெரிக்கா நம்மளோட வளர்ந்த நாடுனால. ஆனால் வாங்கும் சக்தியின் அடிப்படையில் அளவிட்டால் இந்திய நாட்டு வருமானம் அதிகமாக தோன்றும். புரியுதா உங்களுக்கு? ரைட், அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. ஸோ புக் பேக் பின்னாடியே ஆன்சர்ஸ் அவங்களே கொடுத்துருப்பாங்க. நீங்க மார்க் பண்ணி அடிச்சு பாருங்க, உங்களுக்கே ரொம்ப ஈஸியா தான் இருக்கும். பெருசா ஒண்ணு கஷ்டம் இருக்காது. ரைட்டாப்பா? சோ இதான் நாட்டு வருமானம். இப்ப என்னன்னா, இப்ப ஒரு அரை மணி நேரம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நாட்டு வருமானம் ஒரு ஐடியா கிடைச்சிருச்சா? ஒரு 9 வகையான ஃபார்முலா. நாட்டு வருமானம் கணக்கிடுறதுல என்னென்ன சிக்கல் இருக்கு, எத்தனை முறையில கணக்கிடுறாங்க, பீகாக் என்ன சொன்னாரு, சாமுவேல்சன் என்ன சொன்னாரு, சைமன் குஸ்னட்ஸ் என்ன சொன்னாரு, ஆல்பர்ட் மார்சல் என்ன சொன்னாரு, அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோமா? அதுக்கப்புறம் ரைட், ரிப்பீட் வருமான முறை ஃபார்முலா யாவும் இருக்கா? முதல் இப்படி எல்லாம் படிச்சிருப்பீங்க, இப்ப எப்படி யாவும் இருக்கு? சோ ரைட்டு, ரிப்பீட் எப்படி இருக்கு? அக்கா உதவி பண்ணுங்க, ஷார்ட்கட் அங்காடி விட யாவும் வருதா? ஏதாவது கேட்டா கூட நம்ம கரெக்டா அடிச்சிடலாம். இந்த ஷார்ட்கட்டை மட்டும் நீங்க ஒரு பாடம் நடத்துறேன்னா அந்த கான்செப்டா ஃபுல்லா புரிய வைக்கணும். அதுல மறக்கிறதுக்கு மட்டும் ஷார்ட்கட் சொல்லணும், அதான் கான்செப்ட். கண்டிப்பா இந்த பாடத்துல நீங்க நல்லா ஆன்சர் பண்ணுவீங்க நான் நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ டு ஆல். தேங்க்யூ.